காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2001 ரிலீஸ் ஆன ஃப்ரம் ஹெல்ன்ற மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூடு ஸ்டார்டிங் சீன்லேயே மேரின்ற பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக மேரி ஒரு ப்ராஸ்டியூட். அந்த இடத்துல தொப்பி போட்ட ஒருத்தன் மேரியை பிடிச்சி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ எனக்காக வேலை செஞ்சு கொடுத்து தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா என்ன நடக்குன்னு அப்புறம் பார்ப்பேன்னு சொல்லி மிரட்டுறான். என்னன்னா அந்த இடத்துல மேரி மாதிரியே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களையுமே இந்த தொப்பி போட்டவன் மேரியை எப்படி டார்ச்சர் பண்ணுறானோ அதே மாதிரி தான் டார்ச்சர் பண்ணுவான். இந்த பொண்ணுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இந்த தொப்பி போட்டுவேன் அவங்களுக்கு ஏதோ மிச்சம் மீதியை கொடுத்துட்டு மொத்த அமௌண்ட்டையும் இவன் எடுத்துக்குவான். இப்போ அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. அங்கே மேரி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அவளுமே முன்னாடி ப்ராஸ்டியூட்டாக இருந்தவ தான். ஆனால் ஒரு பணக்கார பெயிண்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டா. இப்போ அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்குது. அவள் நேராக மேரிக்கிட்ட வந்து, மேரி, இன்னைக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வராரு, அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கிறியான்னு கேட்க. அதுக்கு மேரியும், குழந்தைய பார்த்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த தொப்பி போட்டவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அவனை நினச்சாதான் பயமாக இருக்குன்னு சொல்ல. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், நீ அவனை பற்றி எதுவும் கவலைப்படாத, என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி அந்த தொப்பி போட்டோட கொடுத்துட்டா அவன் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான்னு சொல்ல. அதுக்கு மேரியும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சில பேர் மேரியோட ஃப்ரெண்டையும் அவளோடைய ஹஸ்பண்டையும் தனித்தனி வண்டியில் கடத்திக்கிட்டு போகிறாங்க. அதை மேரியும் அவளோட ஃப்ரெண்டும் பார்த்துடுறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. மேரி ரொம்பவும் கஷ்டப்படுறா. அதுவும் இல்லாமல் அவளுடைய கையில் அந்த ஃப்ரெண்டோடைய குழந்தை வேற இருக்குது. அந்த குழந்தைக்கு பால் வாங்க கூட மேரிக்கிட்ட பணம் இல்லை. அப்போ மேரி கூட இருக்கிற அவளுடைய ஃப்ரெண்டு, மேரி, நீ ஒன்றும் கொல்லப்படாத, இந்த குழந்தைய நம்மளே பார்த்துக்கலாம், நான் எப்படியாவது போய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு திடீர்னு மர்மமான சில நபர்கள் வந்து அந்த ஃப்ரெண்டோடைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணுறாங்க. அப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் வயிற்று கழிச்சு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் பயங்கர பரபரப்பாக அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொலை யார் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸ் ஆனது இந்த படத்தோட ஹீரோவான ஃபெட்ரிக் கிட்ட போகுது. ஃபெட்ரிக்கை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு திடீர்னு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே சில கிளிப்பிங்ஸ் மாதிரி அவருக்கு வந்து போகும். அதுவும் இல்லாமல் இந்த மாரி கிரைம் சீன்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல ஹீரோ பயங்கரமான திறமைசாலி. ஹீரோ கூட வேலை செய்கிற இன்னொரு போலீஸ் வந்து கொலையை பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஹீரோ இப்போது இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. இந்த பக்கம் டாக்டர் ஒருத்தர் காமிக்கிறாங்க. இவர் ராயல் ஃபேமிலி சேர்ந்தவர். இந்த சிட்டிலேயே மிகப்பெரிய சர்ஜியன். பைத்தியக்காரங்களுக்கெல்லாம் எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும்னு புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவர் இங்கே வந்திருக்க. இப்போது டெஸ்ட் பண்ணக்கூடிய பேஷண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த பேஷண்ட் வேறு யாரும் கிடையாது, ஃபஸ்ட்டு சீன்லேயே மேரியோடைய ஃப்ரெண்டை கடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டை தான் கடத்திட்டு வந்து ஒரு பைத்தியம்னு சொல்லி அவளுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஊசி மாதிரி எடுத்து அவளோட தலையிலேயே வச்சு தட்டுறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் மேரியும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஒருவேளை அந்த தொப்பி போட்டுவேன் நம்மளுடைய ஃப்ரெண்டு அவன் சொல்கிறத கேட்கலன்னு சொல்லி அவளை கொண்டுட்டானோ அப்படிங்கிற மாரி இவங்க இந்த பக்கம் சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்க. அதே சமயம் இன்னொரு பொண்ணு அவள் வேலை செஞ்சு அவளுக்கு கிடைச்ச காசை அவள் எடுக்கலான்னு போகிறப்போ அங்கே அந்த தொப்பி போட்டவன் வந்து அவளுடைய காசெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுறான். அதனால் அவள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சோகமாக அந்த இடத்த விட்டு போகிறா. அப்போ ஒரு மர்மமான மனுஷன் அவளை காருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு பல திராட்சைகள்லாம் தரான். அப்போது அந்த டைமில் திராட்சைங்கிறது ரொம்பவும் காஸ்ட்லியான பொருள். அந்த திராட்சையை அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்க அவள் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பவே அந்த மர்மமான மனுஷன் அவளுடைய கழுத்தையும் அறுத்து அங்கேயே கொலை பண்ணுறான். அப்போது முன்னாடி நடந்த கொலை மாதிரியே இப்போ இந்த பொண்ணோடைய உடம்புல இருக்க ஆர்கன்ஸையும் அவன் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஃபெட்ரிக் கொலை நடந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. வந்ததுமே முதல்ல அந்த திராட்சையை தான் பார்க்குறாரு. அவருக்கு தெரியும் இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்பவும் காஸ்ட்லியானது அப்படின்னு. அப்போ அந்த கொலைகள் எல்லாத்தையுமே பணக்கார ஒருத்தர் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாரி இவர் முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, கொலைகாரன் முதல்ல இவருடைய தொண்டையை அறுத்து அதுக்கப்புறம் இவருடைய செஸ்ட் பகுதியை பயங்கரமாக தாக்கி இவருடைய வயிற்றை கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்ல, இப்போ ஃபெட்ரிக் அவருடைய சீனியர் ஆஃபீஸர் தான் போய் பார்க்குறதுக்கு போகிறாரு. அங்கே போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த கொலைகள் எல்லாத்தையுமே ஒரு காமன் மேன் கண்டிப்பாக பண்ணல. ஏன்னா அந்த பொண்ணோடைய உடம்புல இருந்து ரொம்ப நுணுக்கமாக ஆர்கன்ஸ்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. இது கண்டிப்பாக ஒரு சர்ஜன் தான் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் சில திராட்சைகளும் அந்த பொண்ணோடைய உடம்பு பக்கத்தில் இருந்தது. அப்போ ஒரு பணக்கார டாக்டர் தான் இதை பண்ணியிருக்கணும்னு சொல்ல, ஆனால் அந்த சீனியர் ஆஃபீஸர் ஹீரோ சொல்கிற எதையுமே காதல வாங்கலை. ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இந்த கேஸ் ஒன்று முடிக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாரி இவர் ஒரு பக்கம் சொல்ல, அடுத்த நாள் கொலை செய்யப்பட்ட மேரியோட ஃப்ரெண்டுக்கு ஃபியூனரல் நடக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோவும் போகிறாரு. அவர் மேரியோட ஃப்ரெண்ட்ஸையும் விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒத்துக்காமல் அங்கேருந்து போயிட அந்த இடத்துல மேரி மட்டும் ஒத்துக்கிறாங்க.
மேரி கொலையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஃபெட்ரிக், எனக்கு என்னமோ இந்த கொலைகள் எல்லாத்தையுமே எங்களை அடிமை மாதிரி வேலை வாங்குற அந்த தொப்பி போட்டவன் தான் பண்ணியிருக்கணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அப்படி அவன் தான் கொலை பண்ணியிருக்கான்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு எல்லா பொண்ணுங்களுமே மேரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க தங்கி இருக்கிற வீடு ஒரு வாடகை வீடு. ரொம்ப நாளாக வாடகை கொடுக்காதனால எப்போ வேணாலும் இந்த வீட்டு ஓனர் நம்மளை துரத்தி விட்டுருவாங்கிற மாதிரி பயப்படுறாங்க. இங்கே இந்த கில்லர் அடுத்த வேட்டைக்கு ரெடியாக இருக்கான். அதே மாதிரி மேரியோட இன்னொரு ஃப்ரெண்டை திராட்சையை கொடுத்து கொடூரமாக கழுத்தறுத்து கொலை பண்ணுறான். அந்த இடத்துக்கு ஃபெட்ரிக் வராரு. அதே மாதிரி அந்த பொண்ணோடைய உடம்பு பக்கத்துலேயும் திராட்சை கொடிகள்லாம் இருக்க இப்போ அந்த பொண்ணோடைய உடம்பை போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ஃபெட்ரிக் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு எங்கான டாக்டரை அவர் பார்க்குறாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவர் என்னால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இக்னோர் பண்ணிடுறாரு. இப்போ அந்த இடத்துல தான் அந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்த அந்த டாக்டரும் இருக்கார். அவர் ஃபெட்ரிக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்க இப்போ ஃபெட்ரிக் போர்டில் ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சி இந்த வெப்பனை வச்சு தான் கொலைகாரன் எல்லா கொலைகளையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. அதை பார்த்த டாக்டரும் இது ஒரு சர்ஜரி பிளேட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அவருடைய சர்ஜரி பிளேட் எடுத்து காமிக்கிறாரு. அதை பார்த்த ஃபெட்ரிக் இவ்வளோ நாளாக சந்தேகப்பட்டு இருந்தவர் இப்போது கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கண்டிப்பாக கொலைகாரன் ஒரு சர்ஜனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி இங்கே சீன் போயிட்டுருக்க. இந்த பக்கம் அந்த கொலைகாரனுடைய டிரைவரை தான் காமிக்கிறாங்க. இந்த டிரைவர் தான் அந்த கொலைகாரனுக்கு எல்லா கொலைகள்லையுமே ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ இவன் ரொம்பவும் பயந்து போயிருக்கான். ஏன்னா போலீஸ் இவனையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அந்த கொலைகாரங்கிட்ட ப்ளீஸ் இதோட அதை நிறுத்திக்கலாங்கிற மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன். ஆனால் அந்த கொலைகாரனும் இல்லை, அதுக்கு சாத்தியமே இல்லை, நம்ம ஏற்கனவே நரகத்துக்குள்ளே வந்துட்டோம், இதுலேருந்து கண்டிப்பாக வெளியே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஃபெட்ரிக் மேரியை தான் விசாரிக்க வந்திருக்கிறாரு. மேரியும் ஃபெட்ரிக் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. அதோட அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டும் காணாமல் போனதை பற்றியும் ஃபெட்ரிக் கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரையும் கடத்திட்டு போனவங்களுடைய உருவமும் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபெட்ரிக் மேரியோட ரொம்பவும் க்ளோஸ் ஆயிடுறாரு. அவருடைய சூப்பர் பவரை பற்றியும் மேரி கிட்ட சொல்கிறாரு. அப்போ மேரி தன்னுடைய ஃப்ரெண்டை கடத்தினது குயின் விக்டோரியாவுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு ராயல் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஃபெட்ரிக்கும் அவருடைய ஃப்ரெண்டு போலீஸும் எல்லா கேஸ் ஃபைலும் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த ஃப்ரெண்டு ஒரு ட்ரம்மை கொளுத்தி வெளியில் இருக்கிற எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ண உள்ள ஹீரோ மேரி ஃப்ரெண்டோடைய கேஸ் ஃபைலை கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஃப்ரெண்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. ஃபெட்ரிக் மேரியையும் கூட்டிகிட்டு அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஆனால் அங்கே போனால் அந்த ஃப்ரெண்டுக்கு மேரி யாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு ஆர்ட் கேலரிக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மேரி தன்னுடைய ஃப்ரெண்டு ஹஸ்பண்டோடைய பெயிண்டிங்கை பார்க்குறாங்க. அதில் அவருடைய பேர் கீழே எழுதியிருக்க அதை மேரி படிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அவர் சாதாரண ஒரு நார்மல் மனுஷன் கிடையாது, அவர் குயின் விக்டோரியாவோட பேரன். இதை கேட்டு ஃபெட்ரிக்குமே ஷாக்காக வராரு. நேராக அந்த ராயல் டாக்டரை பார்க்கறதுக்கு போகிறாரு. அங்கே போனால் வெளியே அந்த யங் டாக்டர் இருக்கான். இந்த பிரின்ஸ் தான் எல்லா ப்ராஸ்டியூட்டையுமே கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபெட்ரிக் சொல்ல, அதுக்கு அந்த டாக்டரும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா பிரின்ஸுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த பக்கம் பிரின்ஸை சேரில் உட்கார வச்சு சுற்றியும் பல ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபெட்ரிக்குமே அவரோட இன்வெஸ்டிகேஷனில் பயங்கர பிஸியாக இருக்க. அப்போ தான் அந்த கில்லர்கிட்ட இருந்து இவருக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரோட பாதி மனுஷ கிட்னியை அவன் வச்சு அனுப்பியிருக்கான். அந்த லெட்டரில் இதில் பாதி நான் சாப்பிட்டுட்டேங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கான். இந்த லெட்டர் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா ஃப்ரம் ஹெல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் அந்த கொலைகாரன் இன்னொரு கொலையை பண்ண ரெடி ஆகிட்டான். அதேமாரி ஒரு ப்ராஸ்டியூட்டோடைய தொண்டை எடுத்து கொலை பண்ணுறான். அவருடைய ஆர்கன்ஸ்லாம் எடுக்கலான்னு போகிறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இவன் கொலை பண்ணுறத பார்த்துடுறான். இவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. கொலை நடந்த இடத்துக்கு ஃபெட்ரிக் எப்படியோ வந்துடுறாரு. தொண்டை அறுக்கப்பட்டதை பார்த்துட்டு இந்த கொலையும் அந்த கொலைகாரன் தான் பண்ணியிருக்கிறாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல எந்த ஆர்கன்ஸுமே எடுக்கப்படல. அப்படின்னா யாரோ ஒருத்தர் இவன் கொலை பண்ணுறத பார்த்துருக்குறாங்க, இவங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்கிற மாரி இவர் இங்கே கன்ஃபார்ம் பண்ண. இவர் இங்கே இப்படி பார்த்துட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தர் இவரை நோட் பண்ணுற மாரி இவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் சரி இங்கேருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாரு. அந்த இடத்துக்கு அந்த ராயல் ஆஃபீஸர் வராரு. மேரியோடைய ஃப்ரெண்டையும் அவருடைய ஹஸ்பண்டையும் கடத்தின அந்த ஒரு ராயல் ஆஃபீஸர். இவர் குயின் விக்டோரியாவுக்கு கீழே வேலை செய்கிறாரு. அந்த ராயல் ஆஃபீஸர் ஃபெட்ரிக்கை அடிச்சு போட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஏன்னா ஃபெட்ரிக் அந்த ராயல் ஆஃபீஸரையே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா. இப்போ ஃபெட்ரிக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை எல்லா ப்ராஸ்டியூட்டோடைய கொலைகள்லையும் இந்த ராயல் ஆஃபீஸரும் இன்வால்வ் ஆகிருப்போன்னு. ஏன்னா இவர் குயின் விக்டோரியாவுக்கு கீழே வேலை செய்கிறாரு. பிரின்ஸ் ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சா குயின் விக்டோரியாவுக்கு தான் அவமானம். அதனால் அந்த கொலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் இங்கே சந்தேகப்பட, அதுக்கப்புறம் திரும்பி ஃபெட்ரிக்கும் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போடுறாரு. அங்கே அடிச்சு போட்டு இப்போது 2வது கொலை ஒன்று நடந்திருக்கு. அங்கே ஃபெட்ரிக் போகிறாரு. அங்கே போனால் அந்த கில்லர் ஒரு செவத்தில் இந்த கொலைகளுக்கும் யூத இனத்தவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாரி எழுதியிருக்கிறாரு.
அந்த ஒரு சீனியர் ஆஃபீஸருமே அங்கே தான் இருப்பார். இதை பார்த்துட்டு அவர் உடனே இதை ரிமூவ் பண்ணுங்கிற மாரி ஃபெட்ரிக்கிட்ட சொல்ல, ஃபெட்ரிக்கா இதை ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. ஏன்னா அப்போ நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே யூத இனத்தவர் தான் அந்த பிரச்சனையை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கொலைகளுமே ஜூஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிட்டு இருக்க. ஒருவேளை அதை ரிமூவ் பண்ணிட்டா ஒரு பெரிய கலவரமே நடக்குங்கிறத நினச்சி ஃபெட்ரிக் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படி அவர் சொன்னதுமே அந்த சீனியர் ஆஃபீஸர் அவர் வேலையை விட்டு தூக்குறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த கொலைகாரன் நிறைய கொலைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபெட்ரிக்கு ஒரு காட்சி ஒன்று தெரியுது. அந்த கொலைகாரன் மேரியையுமே கொலை பண்ணுற மாதிரி அவருக்கு தெரிய, இவருக்கு தான் முன்கூட்டியே எல்லாம் தெரிஞ்சிருமில்ல, அதனால் அது எப்படியோ தடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த கொலைகாரனுடைய டிரைவரும் மேரியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபெட்ரிக் மறுபடியும் அந்த ராயல் டாக்டரை மீட் பண்ண போகிறாரு. அங்கே போய் யார் அந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணுறாங்களோ அவங்க குயின் விக்டோரியாவுக்கு கீழே தான் வேலை செய்கிறாங்க. ஏன்னா பிரின்ஸ் கடத்தப்பட்டது, அப்புறம் அந்த ப்ராஸ்டியூட்டோட கொலை, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ அந்த கொலைகாரன் பிரின்ஸ் ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் பண்ணதை மறைக்க பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸோடைய கல்யாணத்தை அட்டன் பண்ண எல்லா ப்ராஸ்டியூட்டுமே அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவன் குயின் விக்டோரியாவுக்கு கீழே தான் வேலை செய்யணுங்கிற மாரி அவர் சொல்ல, இதை கேட்டதுமே அந்த ராயல் டாக்டருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இப்போ தான் எல்லா உண்மையுமே வெளியே வருது. ஆக்சுவலாக அந்த கல்யாணத்தை மறைக்கிறதுக்காக இவர் தான் எல்லா கொலைகளையுமே பண்ணியிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, இவர் கூட 3 பேர் சேர்ந்து இந்த கொலைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று அந்த யங்கான டாக்டர், 2வது ஃபெட்ரிக்கோடைய சீனியர் ஆஃபீஸர், 3வது மேரியோடைய ஃப்ரெண்டையும் அந்த பிரின்ஸையும் கடத்தின ராயல் ஆஃபீஸர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதெல்லா கொலைகளையும் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த டாக்டர் சொன்னதுமே ஹீரோ கையில் கண் எடுத்து அந்த டாக்டரை சுடலான்னு பார்க்குறப்போ பின்னாடி அந்த ராயல் ஆஃபீஸர் ஹீரோவை அட்டாக் பண்ணி மயக்கமடை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ராயல் டாக்டர் மேரியை கொலை பண்ணுறதுக்காக அங்கேருந்து போக, இந்த பக்கம் அந்த யங் டாக்டரும் ராயல் ஆஃபீஸரும் ஃபெட்ரிக்கை கொலை பண்ணுறதுக்காக கையில் ஒரு இன்ஜெக்ஷனை வச்சுருக்காங்க. அந்த ஊசியை ஃபெட்ரிக்கு போடுறதுக்குள்ளே ஃபெட்ரிக் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி கத்த ஆரம்பிச்சதால வண்டி பயங்கரமாக ஆடுது. அப்படி ஆனதில் அந்த ஒரு ஊசி அந்த யங் டாக்டரையே குத்திடுது. அந்த ராயல் ஆஃபீஸரும் கார்லேருந்து கீழே விழுந்துடுறாரு. அந்த ராயல் டாக்டர் மேரியை கொல்றதுக்குள்ளே அவர் அங்கே போயாகணும். ஆனால் டூ லேட், அந்த டாக்டர் மேரியை கொலை பண்ணிடுறான். அந்த இடத்துக்கு அந்த சீனியர் ஆஃபீஸரும் வந்துடுற ஃபெட்ரிக் அவரை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டே, இங்கே பாரு அந்த டாக்டர் எங்கே அப்படிங்கிற மாரி விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபெட்ரிக் மேரியோடைய பாடியை போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது மேரியோட பாடியே கிடையாதுன்னு. அப்போ ஒரு கடைக்காரன் அதில் மேரி என் ஃப்ரெண்டு பொண்ணை கொட்டிக்கிட்டு நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன்னு எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் குயின் விக்டோரியாவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக குயின் விக்டோரியா தான் இந்த கல்யாணத்தை மறைக்கணும்னு ப்ராஸ்டியூட் எல்லாத்தையுமே கொலை பண்ண சொல்லி அந்த டாக்டருக்கு ஆர்டர் போட்டது. அதுக்கப்புறம் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் ஒரு பொண்ணோடைய ஆர்கன்ஸை வெளியெடுத்து ஒரு ரிச்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லார்டு ஒருத்தர் குயின் விக்டோரியா கிட்ட பிரின்ஸ் மேரேஜுக்கு எவிடன்ஸாக இருந்த அந்த ப்ராஸ்டியூட் எல்லாத்தையுமே கொலை பண்ணியாச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு அந்த குயின் விக்டோரியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த டாக்டரும் கோர்ட்டில் இவருடைய தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் கோர்ட்டோ இவர் பைத்தியங்களுக்கெல்லாம் எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு வழி ஒன்று கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த வழியையே இவருக்கு தண்டனையாக கொடுத்துட்றாங்க. இவருக்கு அந்த தண்டனையும் கிடைக்குது. அப்புறம் இவரும் ஒரு மென்டலாக அந்த ஜெயிலில் இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் ஒரு அழகான கடற்கரையில் தன்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணோட ஒரு சின்ன வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இது எல்லாமே ஹீரோவுக்கு அவருடைய சூப்பர் பவர் மூலமாக தெரிய வருது. ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அவருடைய ஃப்ரெண்டு அங்கே வராரு. அங்கே வந்து ஹீரோவை எழுப்புறாரு. ஆனால் ஹீரோ எந்திரிக்கல. ஹீரோ அந்த இடத்துலையே இறந்து போயிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய மனைவியும் ஹீரோ விட்டு இறந்து போயிருப்பாங்க. இவரும் சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு. இப்போ அந்த ஃப்ரெண்டு அவருடைய கண்ணில் 2 காயின்ஸை வச்சு அங்கேருந்து போகிறாரு. அவ்வளோதான், இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.